ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதா அக்கா சமையல். இன்னைக்கு நம்ம பீஹூன் வெஜ்ஜி பிரியாணி சேர்த்து எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிறது உங்களுக்கு புரியும். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம பீஹூன் வெஜ்ஜி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். பீஹூன் வெஜ்ஜி பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பீஹூன் ஒரு பேக்கெட் 1 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். பட்டை 1, லவங்கப்பூ 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3, ஊசி மிளகாய் சோப்பு கலர் 3, பிரியாணி இலை 2, வெங்காயம் 2, பூண்டு 5 பல், கருவேப்பிலை 3 கொத்து. வெட்டி வச்சுக்கிற பொருட்களை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. முட்டைகோஸ் கீரை பாதி, கொச்சாய் இலை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சின்னதாக வெட்டிக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவு, முந்திரி பழமும் தேவையான அளவு, பொரிச்ச வெங்காயம் 3 கரண்டி, சோப்பு மிளகாய் 2 சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 கரண்டி, உப்பு தேவையான அளவு, பிரியாணி மசாலா 1/2 கரண்டி, மஞ்சள் கலர் தேவையான அளவு, சோப்பு கலர் தேவையான அளவு, உருளைக்கிழங்கு 2 சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உருளைக்கிழங்க பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் 1/4 கரண்டி போட்டுக்கோங்க. பிறகு நம்ம பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம முருவலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நெய் 2 கரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடாகிட்ட பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க முருவலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கிழங்க பொரிச்சாச்சு, எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு நம்ம வச்சிருக்கிற நெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். லவங்கப்பூ போட்டு ஒரு வாசம் வர்ற வரைக்கும் வதக்கணும். பிறகு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். உப்பு
அளவு. இலையும் போட்டுக்கலாம். கிண்டி விடுங்க. நம்ம வச்சிருக்கிற பீஃபூனை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறக்கிறோம். எல்லாம் கிண்டி விடுங்க. நல்ல ஒரு வாசமா இருக்கு. பொரிச்சு வச்சிருக்கிற பாதாம் பருப்பும் கிஸ்மிஸையும் போட்டு கிண்டி விடுங்க. நம்ம வச்சிருக்கிற சோப்பு மிளகாயை போட்டுக்கலாம். கிண்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி விட்ட பிறகு நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்குது. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அனிதா அக்கா சமையல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீஃபூன் வெஜ்ஜி பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்த்தாச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலர் ஊற்றிக்கலாம். சோப்பு கலர், மஞ்சள் கலர், இப்போ நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் ஊற்றி கிண்டி விடுங்க. நம்ம பீஃபூன் வெஜ்ஜி பிரியாணி செஞ்சாச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.